நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 15 முதல் ஏப்ரல் 21 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் மீனத்தில். ராசியை வேறு குரு பார்க்குறார். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 11ஆம் இடம் குரு பார்வை, 3ஆம் இடம் குரு பார்வை, 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ராசியை குரு பார்க்குறார் 7ஆம் இடத்துல. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் இது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை பெறப்போகிறீர்கள். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரும். ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் பொறுப்பில் இருப்பீங்க, பதவியில் இருப்பீங்க, கௌரவ பதவியில். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் மிக தெளிவாக அமைந்து தெளிவாக இருந்து தொழிலில் உத்தியோகத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை சனி பார்வையிடுவதால், விருச்சகத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பாகிஸ்தானத்தை சனி பார்ப்பதால் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும், பேச வேண்டும். அதுலேயும் குறிப்பாக குடும்பத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏன்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம் இது. கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்த்து பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். பல மழை பொழியக்கூடிய காலகட்டம் இது. ஆக்சுவலாக இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய தருணம் இருந்த போதிலும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது. எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். இளைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் மேற்கொள்வீர்கள், அதனால் அனுகூலம் கிடைக்கும். மொத்தத்தில் 5ஆம் இடம் சனி பகவான் இருக்கிறார். புண்ணிய சனி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு இடம். சனி பகவான் ஆட்சி பீடம், மூல திரிகோண வீடு. சிவகடாட்சம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரம். சிவனின் அருளை கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்பொழுது இருக்கிறது. இந்த 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறையும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் புதுசாக கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அது கடனை நீங்கள் வாங்கிக்கலாம், வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கலாம். வெளியூர்
வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்தில் அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 500 ரூபாய் கட்டே கொடுத்தா வாழன்னா சொல்ல போகிறீங்க. அந்த அளவுக்கு 6ஆம் இடத்து ராகு பல அற்புதங்களை நிகழ்த்துவார் செய்வார் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 7ல் குரு இருக்கிறது மிக மிக சிறப்பு. நண்பர்களால் ஆதாயம், நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் 7ல் இருக்கார். அதாவது அரசாங்கத்தால் அனுகூலம், தந்தையால் அனுகூலம், மூத்த சகோதரத்தால் ஆதாயம். இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம். டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள் வரலாம். நிதித்துறை நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக அமையும். தொழில் கேட்குற இடத்துல, அதாவது நீங்கள் கடன் கேட்குற இடத்துல கடன் காட்சிகள் கிடைக்கும். தொழிலில் போடுங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும், ரெட்டிப்பு மகிழ்ச்சி பெறப்போகிறீர்கள். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார சுபிட்சம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்களால் ஆதாயம், எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடம் கேது பகவான் இருக்கிறார். தூக்கம் வராது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. மற்றபடி செலவினங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். சுப செலவு அசுப செலவும் சேர்ந்தே வரும். ஆன்மீக செலவும் செய்வீர்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. தூக்கம் வராது உங்களுக்கு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும். இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.